மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பொலிகரை சுடலையாண்டவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பொலிகரை இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவிக்கு அருகில் இருக்கிறது தான் பொலிகரை சுடலையாண்டவர் கோயில். இந்த கோயிலை பற்றி விசாரித்து பார்த்தப்போ ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு நிறமாச கர்ப்பிணி பெண் வந்து மதிய வேளையில் உச்சி நேரத்தில் இந்த கோயிலுக்கு அருகில் வயக்காடு, நிறைய இயற்கை எழில் கொஞ்சும் அளவோடு வயக்காடு, கிராமங்கள், நிறைய வாழைத்தோப்பு, அந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்களாக இருக்குது இந்த ஏரியா. இந்த ஏரியா பக்கத்தில் தான் நம்ம வீரம் உற்பத்தியாகிற அந்த தாமிரபரணி தண்ணி, அந்த தாமிரபரணி தண்ணியில் குடித்தாலே தனி ஒரு வீரம் உடம்புல ஏறும் அப்படிங்கிற மாதிரி அந்த தண்ணி இந்த கோயிலுக்கு அருகிலே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்த அந்த பெண் உச்சி நேரத்தில் நிறமாச கர்ப்பிணி குளிக்க போச்சுல, அந்த பெண்ணுக்கு காலில் முள் தைச்சிருக்கு. உடனே அப்பா அப்படின்னு கத்தப்போ அந்த நேரமாக அங்கே வந்த ஒருத்தர், என்னம்மா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க, அந்த பெண் ஏறெடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய உறவினர் மாதிரி காட்சி அளித்திருக்காரு நம்ம சுடலை ஆண்டவர். இந்த கதையை கேள்விப்பட்டோடனே நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சு, அப்படியே ஒரு மாதிரி தெய்வீக முறுக்கேறிச்சு உடம்புல. அந்த பெண் பார்த்துட்டு, ஆமாப்பா காலில் முள் தைச்சிட்டு அப்படின்னு அவரை பார்த்து சொல்ல, என்னம்மா உச்சி வெயிலில் நிறமாச சூழி ஆற்றுலலாம் குளிக்கக்கூடாது, வீட்டில் போய் குளிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் நடந்ததை சொன்னால், அந்த மாதிரி உறவினர் இங்கே இல்லை, அவர் வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னோடனே அவங்களுக்கே ஒரு விதமான சந்தேகம் ஏற்பட்டுருக்கு. அப்போந்தான் வந்தது யார் அப்படின்னு விசாரித்தப்ப சுடலையாண்டவர் தான் அதை தடுத்திருக்காரு அப்படின்னு கதைகள் சொன்னாங்க. மேலும் நிறைய நெய் தோசை கதைலாம் இந்த சுடலையாண்டவர் பற்றி சொன்னாங்க. எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கோயிலில் வச்சு தான் சமீபத்தில் திரையுலகில் வெளியாகி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் வடம் திரைப்படத்தில் ஒரு காட்சியாக ஒரு பஞ்சாயத்து சீனு இங்கே வச்சு தான் எடுத்தாங்க. அந்த பஞ்சாயத்து சீன் நடந்த இடம் இந்த ஆலமரத்து அடியில் தான். இந்த இடத்துல வச்சு தான் அந்த பிரம்மாண்டமான பஞ்சாயத்து சீன் நடந்துச்சு. இந்த ஆலமரத்து அடியில் நிறைய தெய்வங்களும் கூடவே சுடலையாண்டவரும் இருக்கார். ஆனால் சுற்றி இங்கே இருக்கிறது அத்தனையுமே நிறைய சுடலைகள் இருக்குது. அதாவது சுடலையாண்டவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, மயானம் தான் அவருக்கு பிடிச்ச இடம். ஆனால் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. பார்க்குற இடம் ஃபுல்லாக சுற்றி அதான் காட்சியளிக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியான இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல மயானத்தோடு சேர்ந்து சுடலையாண்டவர் கோயில் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பற்றின முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் பெல்லைக்கான அமுக்க மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வடம் திரைப்படத்தில் இந்த பஞ்சாயத்து சீன் நடக்கும்போது இந்த ஊரில் உள்ள நிறைய ஊர் பொதுமக்கள் நிறைய பேர் இந்த பஞ்சாயத்து சீனில் கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் யாராவது இந்த பஞ்சாயத்து சீனில் கலந்துருந்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இதை சுற்றின நிறைய ஊர்கள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அழகான இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் ஊருக்கு நாங்கள் உங்களுடைய கிராமத்தை எழில் கொஞ்சம் அழகை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வடம் திரைப்படம் இந்த ஷூட்டிங் நடக்கப்போ நானும் இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம நட்டி நடராஜன் அவர் மேலே குட்டிப்புலி சரவணன் காலில் உள்ள செருப்பை தூக்கி எறிவார். இந்த சீன் இங்கே பயங்கரமான அந்த சீனை எடுத்தாங்க. அந்த பஞ்சாயத்து சீனே ஒரு மாதிரி அடி பரபரப்பாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது அவங்கள மீட் பண்ணுற சந்தர்ப்பம் நமக்கு கிடச்சிது. அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல பகிர்ந்திருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். இந்த இடத்துல அந்த ஷூட்டிங் நடந்தப்போ ஒரு பரபரப்பாக அந்த செருப்பு தூக்கி ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே செருப்பு தூக்கி அடிக்கிறது ரொம்பவே ஒரு கொடூரமான காட்சி. அந்த சீனை அவர் நடராஜனை ஏற்றுக்கிட்டார். இது உண்மையிலே நடிப்பின் வந்தால் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதில் ஒரு வகையாக நடிப்பாக எடுத்து இந்த சீனை எடுத்தாங்க. அது ஒரு புதுவித அனுபவமாக எனக்கு தோன்றிச்சு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அந்த நடராஜன் ஓடுற வண்டியில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து ரீல்ஸ் மாதிரி போட்டேன்.
அந்த இதுதான் இந்த வீடியோ. மற்றும் அந்த நடிகர்கள் கூட மீட் பண்ணி சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த அன்பு அண்ணன் கேந்திரன் முனியசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்காது. இங்கே அந்த ஷூட்டிங் நடக்கையில் சொல்லையாண்டவருக்கு பூஜை பண்ணாங்க அந்த கோயிலில். ஒரு அந்த பூஜை சீன் தான் இந்த இது. அந்த படத்துலையும் இதே மாதிரி பூஜை சீனு வச்சுருந்துருப்பாங்க. உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்தது ஒரு மன மகிழ்ச்சியை தந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், மை டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோட வணக்கம்.